கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்தை நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். யோபு 34ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கெல்லாம் இருக்கிறோம், எந்த இடத்துல எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை, நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம், நம்ம நித்திய ஜீவனுக்கு நேரா போயிட்டு இருக்கிறோமா, இல்ல துன்மார்க்கமான வழிகள் இருக்கு, அக்கிரமமான காரியங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம், கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம எந்த இடத்துல நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இயேசு ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய பிள்ளைகள், நம்ம என்ன தரம் யோசித்து பார்க்கணும். 24 மணி நேரம் தேவனுடைய பார்வையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷங்க 1000 காரியங்கள் சொல்லலாம். நம்ம மனசாட்சி ஒரு பக்கம், மற்ற மனிதர்கள் ஒரு பக்கம், தெரிந்தவங்க ஒரு பக்கம், இது எல்லாம் தாண்டி கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. அக்கிரமக்காரர் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக அந்தகாரமும் இல்லை, இருளும் இல்லை, மரண இருளும் இல்லை. அக்கிரமக்காரர் ஒழித்துக் கொள்ளத்தக்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தேவனுக்கு தெரியாம எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிடலாம் அப்படின்னா எங்கேயும் ஒளிய முடியாது. நம்ம எங்க போனாலும் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால அந்த இரவு நேரத்திலே ஒரு சின்ன செய்தி தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என்னை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ நம்ம இதயத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா உடனே அவர் பக்கம் மனம் திரும்பிடணும். அப்பா, என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் இருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உங்க பிரியமானபடி வாழணும். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த நிமிஷம் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஒருவேளை இதயத்துல ரொம்ப கவலை இருக்கு, வேதனை இருக்கு, ரொம்ப கடன் இருக்கு, வீட்டுல பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். மனுஷன் வேணா நம்மள 1000 காரியங்கள் சொல்லலாம். ஆனா எந்த இடத்துல இருக்கிறோம், ஒருவேளை காவல்ல இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையில இருக்கலாம், மன அழுத்தத்துல இருக்கலாம், போராட்டத்துல இருக்கலாம், குழப்பத்துல இருக்கலாம், குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
இரவு நேரத்திலே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லியிருப்பார். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். எங்களை தாழ்த்திடும். நைட் ஷிஃப்டில் இருக்கிறாங்கப்பா, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செகண்ட் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் நர்ஸ் இன்னுமாக சாஃப்ட்வேர் லைனில் எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ஐசி வார்டில் எம்ஆர் ஸ்கேன் எடுத்து சில குடும்பத்தில் தனிமையில் எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு போராடுறாங்களோ உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துன்றதுனாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்தில் நிறைய பணம் தேவை இருக்கு, கடன் லட்சக்கணக்காக இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அந்த குடும்பத்தை சந்தித்து உங்கள் பிள்ளைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தரே ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருந்து பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் குறைகள் இருக்கோ பரிசுத்தப்படுத்துங்க. திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தாங்க. நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானமில்லா வாழ்க்கை எத்தனையோ குடும்பத்தில் போராடி பார்க்குறாங்க. என் தேவன் கூட இருந்து சமாதானத்தை கட்டளிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தனிமை, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். பலவீனங்களை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மையப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இதயத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நைட் நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு உங்கள் பாதப்படியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். குட்டி பரலோகமாக இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் தேவன் தங்களுடைய ஆலயமாக இருக்கணும்ப்பா. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும்ப்பா. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான்ப்பா குட்டி பரலோகமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று பொறுப்படுத்துவங்க. சீக்கிரம் படுத்துவங்க, கற்று கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவும் வராதபடி இயேசு ரத்த கொட்டைகளை வெயில் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. யாரெல்லாம் இரவு நேரத்திலே எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் சமாதானத்தை கட்டிடுங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க, தடையாக இருக்குது. சில குடும்பத்தில் பிஸ்னஸில் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம், பலவிதமான போராட்டம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்கள் நாம மையப்படட்டும். இந்த வருஷத்தில் முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கிறது கிருபை செய்யுங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. கடைசி காலத்தில் கர்த்தருக்காக திரள் கொண்ட ஜனங்கள் எழும்பணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக
திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.